டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, 2026இல் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? பதில் ஆர். வைஷாலி. இவர் இந்த போட்டியில் வென்றதன் மூலம் உலக மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியன் சீனாவின் ஜூ வென்ஜுடன் மோதும் தகுதியை பெற்றுள்ளார். அடுத்த கேள்வி, புதிதாக பொறுப்பேற்றுள்ள சாம்ராட் சௌத்ரி பீகாரின் எத்தனையாவது முதலமைச்சர் ஆவார்? பதில் 24வது. அவருடன் விஜய்குமார் சௌத்ரி மற்றும் விஜேந்திர பிரசாத் யாதவ் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள அமெரிக்க மையம் எந்த துறை தொடர்பான இலவச கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது? பதில் STEM ஸ்டெம் மற்றும் விண்வெளித்துறை. இது நாசா தொடர்பானவை. 8 முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வுகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். இது ஏப்ரல் 20 முதல் மே 27 வரை வழங்கப்பட உள்ளன. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அதாவது வர்த்தக கூட்டாளியாக உருவெடுத்துள்ள நாடு எது? பதில் சீனா. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா முதலிடத்தை பிடித்துள்ளது. 2024ஆம் நிதியாண்டில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $118.4 பில்லியன் உயர்ந்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக அமெரிக்கா முதலிடத்தில் இருந்த நிலையில் தற்போது சீனா மீண்டும் அந்த இடத்தை பிடித்துள்ளது. அடுத்த கேள்வி, கடந்த நிதியாண்டில் பயணிகள் வருவாயில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த ரயில்வே மண்டலம் எது? பதில் தெற்கு ரயில்வே. கடந்த நிதியாண்டில் ரூபாய் 8271.47 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இந்திய ரயில்வேயின் அனைத்து மண்டலங்களை விடவும் தெற்கு ரயில்வே பயணிகள் சேவை மற்றும் வருவாயில் சிறந்து விளங்குகிறது. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களில் 96% இடங்கள் நிரப்பப்பட்டு தேசிய சராசரியான 87%ஐ விட அதிக விகிதத்தை பெற்றுள்ளது. திட்டமிட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கம் இதற்கு முக்கிய காரணமாகும். அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கு முதலில் எந்த ஆண்டு வாக்குரிமை வழங்கப்பட்டது? பதில் 1921இல். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த இந்தியாவின் முதல் மாகாணம் சென்னை ஆகும். சொத்து வைத்திருப்பவர்கள் மற்றும் கல்வித் தகுதி உள்ள பெண்களுக்கு 1921இல் வாக்குரிமை வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவில் உண்மை தகவல்களை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தும் சட்டம் எது? பதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இச்சட்டத்தின் 127A பிரிவின்படி தவறான தகவல்கள் அளிப்பது குற்றமாகும். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் சொத்து விவரங்கள், கல்வி மற்றும் குற்றப்பின்னணி குறித்த உண்மையான தகவல்களை வேட்புமனுவில் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் முரண்பாடுகள் இருந்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மற்றும் தேர்தல் நடத்தை விதிகளின்படி தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும். அடுத்த கேள்வி, இந்தியாவில் வயது வந்தோர் வாக்குரிமை என்ற முறையை தீவிரமாக பரிந்துரைத்தவர் யார்? பதில் டாக்டர் அம்பேத்கர். இவர் 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வலியுறுத்தினார். வாக்குரிமையை ஒரு சலுகையாக பார்க்காமல் உரிமையாக கருத வேண்டும் என அம்பேத்கர் வாதிட்டார். செல்வம் அல்லது கல்வித் தகுதியின் அடிப்படையில் அல்லாமல் வயதின் அடிப்படையில் அனைவருக்கும் சமமான அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இந்திய அரசியலமைப்பில் இதற்கான அடித்தளத்தை அவர் அமைத்தார். அடுத்த கேள்வி, ரோம் நகரம் எந்த ஆண்டு முதல் இத்தாலியின் தலைநகராக விளங்குகிறது? பதில் 1871 முதல். இது டைபர் நதிக்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். மத்திய இத்தாலியின் லாசியோ மாகாணத்தில் அமைந்துள்ள ரோம் நகரம் 1871ஆம் ஆண்டு முதல் இத்தாலியின் தலைநகராகவும் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாகவும் திகழ்கிறது.
உலக அளவில் மிக முக்கியமான வரலாற்று தலங்களை கொண்ட இந்த நகரம் நித்திய நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? பதில், பேரோமீட்டர் எனப்படும் காற்றழுத்தமானி. இது வானிலை மாற்றங்களை கணிக்கவும் பெரிதும் உதவுகிறது. இதன் அழுத்தம் பொதுவாக மில்லிபார் அல்லது பாஸ்கல் ஆகிய அலகுகளில் அளவிடப்படுகிறது. புவி அறிவியல் மற்றும் வானிலை ஆய்வுத்துறையில் துல்லியமான கணிப்புகளை வழங்க இந்த கருவி பயன்படுகிறது. நேயர்களே, தினமும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.